ஹாய், நான் சங்கீதா எஸ் அபிஷேக். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கான கீவேர்ட் ரிசர்ச். கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், பட் நிறைய காம்ப்ளெக்ஸா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு யூஸ்வலா இப்போ என்னோட டீமுக்கு நான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா போயிட்டே இருக்கும். ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. இதுதான் நம்மளுக்கான சரியான கீவேர்ட் அப்படின்றது தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில டாக்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எளிய முறையில பார்ப்போம். நீங்க ஒண்ணுதான் பண்ணணும். இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பொறுமையா உட்கார்ந்து கேளுங்க. ஓகே, கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுல மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்பை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னா ஜஸ்ட் உங்க கஸ்டமர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கீவேர்டுக்கெல்லாம் ஃபர்ஸ்டா ரேங்க் ஆகணும்னு கேட்கறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்களோட பிசினஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த கீவேர்ட்ஸ் அவங்களோட பிசினஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த கீவேர்ட் செலக்ட் பண்ணா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், எந்த கீவேர்ட் யூஸ் பண்ணா இன்கேஸ் அவங்க வெப்சைட்ல ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த பர்ச்சேஸ் டெசிஷனை மக்கள் இமீடியட்டா எடுப்பாங்க, இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுல நீங்க போய் உங்க கஸ்டமர் கிட்ட உங்களோட பிசினஸ் பத்தி சொல்லுங்க. உங்களோட ஸ்ட்ராங் பொசிஷன் எதுலலாம் இருக்கு, உங்களோட பிசினஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன, ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, உங்களோட க்ளோஸ் காம்படிட்டர்ஸ் யாரு, உங்களோட டிஸ்டன்ட் காம்படிட்டர்ஸ் யாரு, எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வாங்குவாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா நீங்க ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. கஸ்டமர் பர்சோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது அவங்களோட கஸ்டமரா இருந்தா இந்த கஸ்டமரோட வயசு என்னவா இருக்கும், இந்த கஸ்டமர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த கஸ்டமர் என்ன மாதிரியான சர்ச்சஸ் எல்லாம் பண்ணுவாரு, இவரோட பிஹேவியர் என்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்குவாரு, ஈஸியா ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணக்கூடியவரா இல்லையா, ஆன்லைன்ல டெசிஷன் எடுப்பாரா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபரா இருக்கீங்க. ஸோ அந்த வெப்சைட்காக தான் நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட கஸ்டமர் ப்ரொஃபைல் எடுத்துக்கணும். இதுல வெட்டிங் போட்டோகிராஃபிக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெசிஷன் மேக்கர்ஸா இருப்பாங்க. சில வீட்ல பிரைட் அண்ட் பிரைட் குரூம்ஸ் இவங்க டெசிஷன் மேக்கர்ஸா இருப்பாங்க. சில சமயங்கள்ல அவங்களோட பேரண்ட்ஸ் டெசிஷன் மேக்கர்ஸா இருப்பாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்களை பத்தி யாரு ஜாஸ்தியா சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் த பிரைட் அண்ட் த பிரைட் குரூம், இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட சர்ச் கேட்டகரி மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே நல்லா சர்ச் பண்ண தெரியும், நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ண தெரியும். அவங்க எங்கெங்கெல்லாம் போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது சம்மன் இஸ் கெட்டிங் மேரிட் அப்படின்னா நிறைய ஐடியாக்கள் எடுப்பாங்க. போட்டோகிராஃபி ஐடியாக்கள் எடுப்பாங்க, போட்டோகிராஃபி காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்ப்பாங்க, நிறைய ஃபோரம்ஸ்ல போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஐடியாஸ் எல்லாம் எடுப்பாங்க, பின்ட்ரெஸ்ட்ல போய் ஐடியாஸ் எல்லாம் எடுப்பாங்க, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட பர்சனாலிட்டி என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன, இதை எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் சீட் கீவேர்ட் செலக்ட் பண்றது. ஒரு கீவேர்டை போட்டு தான் நீங்க பல கீவேர்ட்ஸ் அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை சர்ச் பண்ணுவீங்க. அந்த சீட் கீவேர்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலுமே நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ் என்னென்னலாம் சர்ச் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் போய் உங்களோட ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. மேபி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க நிறைய யூடியூப்ல போய் அதுல நிறைய ஐடியாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா யூடியூப் போங்க. இதுக்கான ஸ்டெப் இதுதாங்க.
யூடியூப்க்கு போயிட்டு யூடியூப்ல ஒரு மேஜர் சேனல் பத்தி சர்ச் பண்ணுங்க. அந்த கீவேர்டுக்கு எந்தெந்த சேனல்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகுது அப்படின்னு ஃபில்டர்ஸ்ல போய் சேனல்ஸ்னு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சில சேனல்ஸ் எல்லாம் வரும். அதுல ரொம்பவே பாப்புலரா இருக்க சேனல் அண்ட் தட் டூ லோக்கல்லையும் பாத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெட்டிங் போட்டோகிராஃபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல்ல தான் பிசினஸஸ் ஜாஸ்தியா வரும். ஸோ அதனால இந்த ஊர் மக்கள் என்னென்னலாம் சர்ச் பண்றாங்க, மேபி ரீஜனல் லாங்குவேஜ் சேனலா இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த சேனலை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சேனலுக்குள்ள போய் என்னென்ன மாதிரி வீடியோக்கள்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, யாருக்கெல்லாம் ஜாஸ்தி வியூஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. அந்த வீடியோக்களோட டைட்டில் எடுத்துக்கோங்க. அந்த வீடியோக்கள் இந்த ரீசெண்டா தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் கான்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி டாபிக்கை நீங்க கீவேர்டா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை தவிர்த்து பின்ட்ரெஸ்ட்லயும் நீங்க போய் பார்த்துட்டு பின்ட்ரெஸ்ட்ல என்ன மாதிரியான போர்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க, எந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பின் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா வெட்டிங்க்குன்னே ஒரு தனி செட் ஆஃப் பேஜஸ் இருக்கும். அந்த பேஜஸ்ல எல்லாம் என்ன பண்ணுனா போட்டோகிராஃபி எப்படி பண்றது, மேக்கப் எப்படி பண்றது, ஐ மீன் ஹவு டு பிகம் ஸ்லிம் பிஃபோர் யோர் வெட்டிங், அதுக்கப்புறமா வெட்டிங் அவுட்ஃபிட் எப்படி சூஸ் பண்றது, வெட்டிங் டெஸ்டினேஷன் எப்படி சூஸ் பண்றது, அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி எப்படி இருக்கும், ஈவன் தலை டெக்கரேஷன் கூட எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் there is a channel for inspiration. ஸோ அங்கங்கெல்லாம் போய் எந்தெந்த மாதிரியான கான்டென்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா குட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதுலயுமே உங்களுக்கு தெரியும் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை ரொம்பவே விரும்பி பாக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நீங்க போய் ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் சீட் கீவேர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கோ அண்ட் செலக்ட் வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் இன் சென்னை அப்படின்ற மாதிரி போட்டு அடுத்து வெட்டிங் போட்டோகிராஃபி இன் சென்னை, ஸோ இதுக்கு ரிலேட்டடா என்னென்னலாம் கீவேர்ட்ஸ் வருது அப்படின்றது நான் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு 5 சீட் கீவேர்ட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீட் கீவேர்ட்ஸை நீங்க போய் கூகுள்ல போய் பாதி டைப் பண்ணீங்கன்னா போதும், மீதி பாதி கூகுளே கொடுத்துரும். ஸோ அப்போ உங்களுக்கு கீவேர்ட்ஸோட லெங்க் லாங்கரா இருக்கும். யாருமே ஒரே ஒரு வேர்டை வச்சு சர்ச் பண்றதே கிடையாது. இல்ல வெட்டிங் போட்டோகிராஃபினா வெட்டிங் போட்டோகிராஃபின்னு மட்டும் சர்ச் பண்ண மாட்டாங்க, கூடவே சேர்ந்து இன் சென்னைன்னு போடுவாங்க, இல்ல வெட்டிங் போட்டோகிராஃபி காஸ்ட் இன் சென்னை அப்படின்னு போடுவாங்க. ஸோ யூஸ்வலா இட்ஸ் அ வெரி லாங் கீவேர்டா தான் அங்க இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கூகுள்ல போய் ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை டைப் பண்ணீங்கன்னா பின்னாடி 4-5 வார்த்தைகள் அப்பியர் ஆகும். கூகுள்லயே போங்க, சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா கீழே போய் பாத்தீங்கன்னா ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அங்க இருந்தும் நீங்க நிறைய கீவேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது பேசிக். ஓகே, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கூகுள் கீவேர்ட் பிளானரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால லெட்ஸ் கோ டு கூகுள் கீவேர்ட் பிளானர். இந்த கூகுள் கீவேர்ட் பிளானர்லயும் போய் எல்லா கீவேர்ட்ஸையும் போட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டீங்க. இந்த கீவேர்ட் பிளானர்ல ஓரளவுக்கு உங்களுக்கு சர்ச் ரிலேட்டட் குவரிஸ்லாம் நிறைய வரும். அதுக்கான காஸ்ட் பர் கிளிக் எவ்வளோ செலவு பண்ணி ஆட்ஸ் பண்றாங்க அப்படின்றதும் உங்களுக்கு வரும். ஸோ காஸ்ட் பர் கிளிக் ஜாஸ்தி ஆக நீங்க ஓரளவுக்கு அசியூம் பண்ணிக்கலாம் உங்களோட காம்படிஷனும் இந்த ஏரியால ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றது. அண்ட் தட் ஆல்சோ மீன்ஸ் தட் அந்த கீவேர்டு ஒரு ஸ்ட்ராங்கான கீவேர்டு, இந்த கீவேர்டுக்கு நிறைய பேர் கம்பீட் பண்றாங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் கீவேர்ட் பிளானர்ல ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளம் தாங்க, எக்ஸாக்டா உங்களோட சர்ச் வால்யூம் எத்தனை பேர் இந்த கீவேர்டுக்காக சர்ச் பண்றாங்க அப்படின்றது கொடுக்கறதே கிடையாது. எக்ஸாக்ட் நம்பர்ஸா கொடுக்கறது இல்ல. இட் யூசுவலி கிவ்ஸ் யூ அ ரேஞ்ச். 100லேருந்து 1000 பேருக்குள்ள, 100லேருந்து 10,000க்குள்ள இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தான்னா உங்களுக்கு எவ்வளவு பேர் சர்ச் பண்றாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது. ஸோ அதனால நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, there are certain tools called as Uber Suggestன்னு ஒரு டூல் இருக்கு. அங்க போயிட்டு கூட நீங்க கீவேர்ட்ஸை போட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான சர்ச் வரும், அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்க அது மட்டும் தான் போடணுமா அப்படின்னா இல்லைங்க. ஸோ நீங்க இஃப் சப்போஸ் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் காம்படிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த காம்படிட்டர்ஸோட யூஆர்எல்லையும் போட்டு அவங்க எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்க்கெல்லாம் ரேங்க் பண்றாங்க அப்படின்றதையும் நீங்க கண்டுபிடிக்கலாங்க இந்த இடத்துல. ஸோ தெர் ஆர் சர்டன் ஃப்ரீ டூல்ஸ். அதே மாதிரி இந்த ஃப்ரீ டூல்ஸ் இதே மாதிரி கீவேர்ட் ஃபைண்டர்ன்றது ஒரு டூல் தான். அங்கேயும் போய் நீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதையும் தவிர்த்து நீங்க ஓகே பெய்ட் டூல் பர்ஃபெக்டா இருக்கணும், ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் சம் மணி. யூஸ்வலி பெய்ட் டூல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஒன் ஆஃப் த பெய்ட் டூல்ஸ் தட் ஐ யூஸ் இஸ் Ahrefsங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க கீவேர்ட் ரிசர்ச் ரொம்பவே தரவா பண்ணலாம்.
அதே மாதிரி காம்படிட்டர்ஸ் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஜாஸ்தியா சர்ச் டிராஃபிக் கொடுக்குது, வால்யூம்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு டிராஃபிக் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் போய் டீட்டெயில்டா பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க இன்னும் டீட்டெயிலா போகணும்னா வந்து அவங்களோட பேக்லிங்ஸையும் பத்தி பார்க்கலாம். ஸோ அதனால இப்போ இட் இஸ் a little too early. ஸோ Ahrefs அப்படின்றதுக்கான தனி டுட்டோரியல் நான் அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ஃபார் நவ், so you need to understand that there are a lot of free tools and as well as paid tools for keyword research. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆயிரக்கணக்கான கீவேர்ட்ஸ் உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். பட் ஆயிரக்கணக்கான கீவேர்ட்ஸ் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், எனக்குன்னு சில கீவேர்ட்ஸ் தானே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களோட வெப்சைட்ல ஒரு 10 கீவேர்ட்ஸ் சரியான ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க நிறைய ஆர்டிகல்ஸ் எழுத 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு பேஜுக்கும் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபோக்கஸ் கீவேர்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா செகண்டரி கீவேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்க உங்களோட கீவேர்டை குவாலிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ எல்லா கீவேர்ட்ஸையும் மொத்தமா போட்டு எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸல் ஷீட்ல போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் குவாலிஃபிகேஷன். எப்படி இந்த கீவேர்ட்ஸை இன்னும் கம்மி பண்றது அப்படின்ட்டு. ஸோ இந்த குவாலிஃபயர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விதத்துல நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்க வெப்சைட்க்கு ரிலவெண்டா இருக்குமா இல்லையா, இந்த ரிலவன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வெப்சைட்ல அது ரிலேட்டடான கான்டென்ட் உங்களால வைக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் கீவேர்ட் ரிசர்ச் வந்து ஒரு ஒர்க்கா நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சென்னை சிட்டின்றது ஒரு நல்ல கீவேர்டா இருக்கு மேடம் அப்படின்னாங்க. பட் இஃப் யூ லுக் அட் த இன்டென்ட், சென்னை சிட்டி அப்படின்னு சர்ச் பண்றவங்க போட்டோகிராஃபர்ஸை சர்ச் பண்ணி வர மாட்டாங்க. அவங்களோட மெயின் இன்டென்ட் சென்னை சிட்டியில என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பார்க்கலாம், அங்க என்னென்னலாம் இடங்கள் இருக்கு நான் சுத்தி பார்க்க, இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஃபுட் அப்படின்னா வந்து எங்கெங்கெல்லாம் நல்ல ஃபுட் கிடைக்கும், ஷாப்பிங்னா எங்கெல்லாம் போகலாம், இந்த மாதிரியான எண்ணங்களோட சர்ச் பண்றவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய சர்ச் வால்யூம், நிறைய இது கூகுள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலுமே நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா ரிலவன்ஸ்ல இது பயங்கரமா தோத்து போயிடுங்க. அண்ட் செகண்ட் விஷயம் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா சர்ச் வால்யூம் பார்க்கணும். ஆப்வியஸா நான் சொன்னேன், நிறைய பேர் சர்ச் பண்ணானா அதுக்கு தான் நீங்க ரேங்க் பண்ணணும்னு நினைப்பீங்களே தவிர ஒரு 10 பேர் அந்த மாதிரி வந்து சர்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றது ஆயிடும். ஸோ சர்ச் வால்யூம் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், காம்படிஷன் இஸ் ஆல்சோ தேருங்க. ஸோ எந்த அளவுக்கு காம்படிட்டிவா இருக்கும் அந்த கீவேர்ட், அந்த அளவுக்கு அந்த கீவேர்ட் அட்ராக்டிவாகவும் இருக்கும். பட் ஆனா ரொம்ப காம்படிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா உங்களால இமீடியட்டா ரேங்க் ஆக முடியாது. நீங்க எந்த லெவல் ஆஃப் பிசினஸ்ல இருக்கீங்க, ஆல்ரெடி பாப்புலரா இருக்கீங்கன்னா த மோஸ்ட் காம்படிட்டிவ் கீவேர்டை போய் வந்து நீங்க எடுக்கலாம். இல்ல ஐம் ஜஸ்ட் கமிங் நவ், ஐம் a நியூ வெப்சைட் அப்படின்னும் போது ஒரு கேப் கண்டுபிடிங்க. எதுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி இல்லையோ அந்த இடத்துல போய் நீங்க செலக்ட் பண்ணலாம். யூஸ்வலி இதெல்லாம் டிஃபைன் பண்றதுக்கு கீவேர்ட் டிஃபிகல்ட்டி, SEO டிஃபிகல்ட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன டூல்ஸ்ல எல்லாமே இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து கீவேர்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபில்டர் பண்றதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ கூகுள் ட்ரெண்ட்ஸ்க்கு போய் நீங்க அதுல ஒரு ஸ்பெசிபிக் ஜியோகிராபிக் லொகேஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்க போய் உங்களோட கீவேர்டை டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரியும் எதுக்கு ஜாஸ்தியான டிமாண்ட் இருக்கு அப்படின்றது. ஸோ 2 கீவேர்ட் வச்சு அதுல ஒரு கீவேர்ட் நீங்க சூஸ் பண்றதுக்கும் கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். SEO ரிலேட்டடான பல டாபிக்ஸ் நான் வந்து இந்த பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன், which is in the description. நீங்க போய் அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா SEO கத்துக்கலாம். அதை தவிர்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வேற என்னென்ன டாபிக்ஸ்லாம் நான் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் வந்து தருவா படிப்பேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் இஸ் சங்கீதா எஸ் அபிஷேக்.